என்ன என்ன திருவிழாலாம் முடியவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஒரே போரிங்கா இருக்கு. என்னது போர் அடிக்குதா? ஆமாண்ணே, எங்கேனாலும் வெளியில போயிட்டு வரலாம். வெளியில போலாமா? எங்க போலாம்? இந்த சுருட்ட மண்டைக்கு இனி ஓவரத்தையும் பண்ணுவியா? ஏய் நித்யா, எங்க போலாம்னு சொல்லு. என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம். என்னன்னு சொல்லு சீக்கிரம். மலரவுக தோட்டங்காட்டு பக்கம் போயிட்டு வரலாம். இது நல்ல யோசனையாத்தே இருக்கு. சுமதி எத்த வீட்டு தோட்டத்துக்கு தானே? ஆமா. அப்ப போகலாமா? எதுக்கு ஒண்ணு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். அம்மா என்ன சொல்லிட போகுது? போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லும். கோதண்டா டேய். அம்மா என்னம்மா? சுமதி எத்த போன் பண்ணிச்சுரா. என்னாண்டு? பிள்ளைகளுக்கு பொழுது வளைண்டா எங்க தோட்டத்து பக்கம் அனுப்பி விடு லட்சுமின்னு சொல்லிச்சு. நீ வேணா கூட்டிட்டு போயிட்டு வரையா? அதுதாம்மா நாங்களும் பேசிக்கிருந்தோம். சுமதி எத்த வீட்டு தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு. நீ ஏன் வந்து சொல்லிவிட்ட? சரி அப்ப போயிட்டு வாங்க. ஜாலி. சரி போயிட்டு வாங்க. சிவானி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? மலரவுக தோட்டம் என்னம்மா அழகா இருக்கும். அப்படியா? இந்த மோட்டாரை எப்படி தாண்டி போறதுன்னு தெரியலையே. அங்கிட்டு ஒரு நாய் வேற நிக்குது. சு சு. இந்த நாய் வேற என்ன விரட்டினாலும் போக மாட்டேங்குது. சு சு. நாயை எங்கனாலும் சூச்சுன்னு பத்துவாங்களா? பேசாம வயலுக்குள்ள இறங்கி போயிடலாம். அதுதான் வழி, வேற வழி இல்ல. எல்லாரும் வயலுக்குள்ள குதிச்சிருங்க. சக்தி, இதுவும் நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. இங்கனையே விளையாடலாம் போல இருக்கு. ஆத்தி, காலை உள்ள இழுக்குது, எடுக்கவே முடியல. ஏய் நித்யா, ஏன் மேலேயே தண்ணி தெளிக்கிற? இரு இந்த வாரேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? விளையாண்டது போதும், வாங்க. ஏய் நாயி, நித்யாவை கடி. அம்மா. கலகலவென கவிதைகள் படிக்கும் குளிக்குள் தென்றல் காற்றும் வீசுது. ஆஹா, இந்த சில்லுன்னு தண்ணிக்கும் இந்த காத்துக்கும் என்னமா மனசுக்கு இதமா இருக்கு. இன்னைக்கு பொழுதுக்கு இந்த தண்ணி விட்டு நம்ம எழுந்திரிச்சிடக்கூடாது. ஆத்தி, இவனா? சோ, இந்த பிள்ளையா? நம்ம குளிக்கிற நேரத்துக்கா வரணும்? வெக்கம் கெட்டவன் இங்கேயும் வந்துட்டானா? இவன் என்னத்துக்கு நம்ம போற பக்கமெல்லாம் வந்துக்கிருக்கான தெரியல. சே, நட நித்யா போலாம். நம்ம அக்கா வாட்டுக்கு சும்மா இருந்தா கூட இவன் விட மாட்டேன் போல. சோ, வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்குதாக்கும்? உனக்கு வெக்கம் வேற வருதா? ஏய் சக்தி, திரும்பி பார்க்காம தானே போ. என்னத்துக்கு திரும்பி பாக்குற? ஒண்ணுமில்ல, சும்மா அண்ணே வாரானான்னு பார்த்தேன். அண்ணெல்லாம் வருவியா? வராம எங்கே போயிட போறியா? நீ நட. பாத்துருச்சு. சிரிக்கிறத பாரு. இவளும் பல்ல காட்டிட்டு நிக்கிறா. சக்தி, அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆத்தி, அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்றா சிவானி. நம்மளுக்கு என்னத்துக்கு வம்பு? ஆளும் மண்டையும் மொகர கட்டைய பாரு. திரும்பி பார்க்காதடின்னு சொன்னா இவ திரும்பி திரும்பி பாத்துக்கிருக்கா. யோ, என்ன பேசாம இருக்க முடியலையா? என்னமோ புசு புசுன்ற பாம்பு கணக்கா. சிரிச்சுக்க. உனக்கு வாய் அதிகம். ஏய், நீ யாரு எவருன்னே எனக்கு தெரியாது. என்னைய பார்த்து நீ வாய் அதிகம்னு சொல்ற. எதுக்கு எடுத்தாலும் சும்மா சிரிச்சுக்கே இருந்தீண்டா பாத்துக்க. சிவானி, பேசாம இரு. அப்புறம் என்னடி, அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. என்னைய பார்த்து வாய் அதிகம்னு சொன்னா நான் பேசாம இருப்பேனா? பின்னாடி எங்க அண்ணே வாரியா, அவங்கிட்ட சொன்னீண்டா நீ அம்புட்டுட்டேன்னு வச்சுக்க. வரட்டும் பாத்துக்கலாம். எங்க அண்ணே வாரேன்னு சொல்றேன், அதுக்கும் சிரிக்கிற. வரட்டும், உங்க அண்ணன் யாருன்னு தான் பாத்துடலாம். சரியான கிறுக்கனா இருப்பான் போல. என்ன மாம்சு, குளிக்கிறியா? வாடா மாப்ள. மாம்சு, இங்க நீயே நல்லா குளிச்சுக்க. உன் டவுன்ல எல்லாம் இப்படி தண்ணியெல்லாம் கிடைக்காது பாத்துக்க. ஆமாடா, நீ சொல்றது நெசந்தாண்டா. ஆத்தி, நம்ம அண்ணன் என்ன இவனை போய் மாமான்னு கூப்பிட்டுக்கிருக்கு? வாடா மாப்ள, குளிக்கலாம். இல்ல வேணாம், நான் வீட்லயே குளிச்சுட்டு தான் வந்தேன். மாம்சு, உனக்குதான் இந்த தண்ணியை பார்த்தா அதிசயமா இருக்கும். நாங்கெல்லாம் குளிச்சு சலிச்சு போயிட்டோம். சர்றா மாப்ள. அது சரி, என்ன இங்கிட்டு போறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாமு, தங்கச்சிக்க வீட்லயே இருந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிச்சுக்க.
அதனாலதான் தோட்டம் காட்டு வழி கூட்டு வந்தேன். அப்படியாடா மாப்பிள? சரிடா. இவன் வேற வார்த்தைக்கு வார்த்தை மாப்பிள மாப்பிளன்னு சொல்லிக்கிருக்கானே, இவன் இன்னும் மெய் மறந்துடுவாள்ல. ஏய் சக்தி, வா போலாம். போலாம். அங்க தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போடா. அங்கத்தையும் ஏசி கண்ட குளுகுளுன்னு இருக்கு. சரி மாமே. தென்னந்தோப்பு குளுகுளுன்னு இருக்கும்னு நீ சொல்லலேண்டா, எங்களுக்கு தெரியாது பாரு. இது சரியில்லை. சரி இல்லையா? சரியான கிறுக்கனா இருப்பான் போல. என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கே இருக்கியா? நீ என்னடி பல்ல கட்டிக்கே நிக்கிற? அம்மாட்ட சொல்லணுமா? போ ஒழுங்கா முன்னாடி. நீ திரும்பி பார்க்காம போன்னு சொன்னேன்ல உனைய. இங்க நின்று சிரிச்சுக்கிருக்கேன்னா சரி போறேன். சரியான வெடிமுத்தா இருப்பாவோல நம்மளுக்கு வர மச்சினிச்சு. எப்படியோ என்னண்டா போய் தொலை, நான் போறேன். பாய். ஏ நித்யா, தேங்காய் மேலெல்லாம் ஏறக்கூடாது. எவ்வளோ அழகா இருக்கு பாத்தியா? ஆமா நித்யா கீழே விழுந்துறாத, சொன்னா கேளு, இறங்கி வா. விழுக மாட்டேன், நீங்க நடங்க. நித்யா பாத்தியா? அங்கன இளநியா போட்டு வச்சிருந்தாங்க, இங்க காஞ்ச தேங்காயா போட்டு வச்சிருக்காங்க. உன் ஃப்ரெண்டு நல்லா வசதியானவளோ? இல்ல சிவானி, அவங்க ஏழை தான். அவங்க சும்மா இங்க வேலை தான் பாக்குறாங்க. ஓஹோ அப்படியா? சரி வா போலாம் அங்கிட்டு. நம்மளை எதுவும் வைய மாட்டாங்கல்ல? பயப்படாத, வைய மாட்டாங்க. ஏய் அங்க பாரு, அந்த தென்னை மரம் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. அங்க போய் விளையாடலாம், வா போகலாம். ஏய் விழுந்துராம பார்த்து போங்க. மூச்சு வாங்குது. ஓடாதீங்கன்னு சொன்னேன்ல. எப்படி சிலுன்னு காத்தடிக்குதுன்னு பாரு, நல்லா இருக்குல்ல? என்னையெல்லாம் விட்டா இங்கனையே படுத்து தூங்கிடுவேன். தூங்குவேன், ஏன் தூங்க மாட்ட? சக்தி அண்ணன் எங்க காணோம்? நீங்க எங்க? அவுத்து விட்ட கண்ணுக்குட்டியாட்டம் விழுந்தடிச்சு ஓடி வந்தா அண்ணன் மெதுவா தான் நடந்து வருது. இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பாரு, அதனாலதான். சிவானி அங்க போலாமா? போலாம். ஏய் சும்மா இங்கிட்டு அங்கிட்டு ஓடாம ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. என்னம்மா அதுக்குள்ளேயும் ஓடிச்சுங்களா? ஆமாண்ணே, சொல்ல கேட்காம இங்கிட்டு அங்கிட்டுமா ஓடிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல, எல்லாம் நம்ம இடம்தான். தோட்டத்துக்காரங்க அவங்க வாட்டுக்கு ஏதாவது சொல்லிவிட்டாங்கன்னா என்னன்னே பண்றது? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா, நீ பயப்படாத. நீயும் நடமா போலாம். பேசாம இங்கனையே உக்காந்துடலாம், நல்ல நிழலா இருக்கு அப்படின்னு சொல்றியா? உக்காந்துருவோம். நல்லா ஓடி திரிஞ்சு களைச்சி போயிட்டீங்களா? உக்காந்துட்டீங்க? ஆமாண்ணே, ரொம்ப களைப்பா இருக்கு. அங்க இளநியாவும் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அதுல 2 இளநீ வெட்டி தர சொல்லுனே அவங்கள. வெட்டி தர சொல்றேன். ஏய் சிவானி, அப்படியெல்லாம் அடுத்தவங்க தோட்டத்துல வந்து கேட்க கூடாது. போ, உனக்கு என்ன? எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தோட்டம் தானா? அண்ணன் சொல்லிச்சுல, பேசாம நீயே. ஏனே நம்ம சொந்தக்காரங்க தானே தோட்டத்துக்காரங்க. சொந்தந்தேன் கேட்டுக்க, சொந்தம் தானா? அண்ணன் கூட சொல்லுது பாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த கதையின் மறுபக்கத்தை நாளைக்கு பாருங்க. இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது. கார்த்திய டியூன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.